இன்று நாம் பைபிள் உள்ள ஒரு மிக முக்கியமான மனிதரை பற்றி கற்றுக்கொள்ள போகிறோம். அவர் ஆபிரகாம். ஆபிரகாம் ஒரு பெரிய விசுவாசம் கொண்ட மனிதரா அறியப்படுகிறார். அவர் கடவுளை நம்பினார், கடவுளுக்கு கீழ்ப்படினார் மற்றும் எதுவும் சாத்தியமில்லாத போது கூட கடவுளின் வாக்குறுதிகளை நம்பினார். அவரது கதை நமக்கு விசுவாசம், கீழ்ப்படிதல், பொறுமை மற்றும் கடவுளை நம்புவது பற்றி கற்றுத்தருகிறது. அப்படியெனில் இந்த அற்புதமான பைபிள் கதையை தொடங்கலாம். பகுதி 1. கடவுள் ஆபிரகாமை அழைக்கிறார். மிகவும் பழைய காலத்துல அப்பொழுது அபிராம் என்றொரு மனிதர் இருந்தார். பின்னர் கடவுள் அவரது பெயரை ஆபிரகாம்னு மாற்றினார். அபிராம் தனது குடும்பத்துடன் ஊரென்ற இடத்துல வாழ்ந்தாய். ஊர் என்பது ஒரு பெரிய நகரம், வாழ்வதற்கு வசதியான இடமா இருந்திருக்கலாம். அபிராமுக்கு சரா என்ற மனைவி இருந்தார். பின்னர் அவர் சாரா என்று அழைக்கப்பட்டார். ஒரு நாள் கடவுள் அபிராமிடம் பேசினார் மற்றும் மிகவும் ஆச்சரியமான ஒன்றை சொன்னார். கடவுள் சொன்னார், உன் நாடும் உன் ஜனங்களும் உன் தந்தையின் வீட்டும் விட்டு நீ போ, நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். இத ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க பிள்ளைகளே. கடவுள் அபிராமை தனது வீட்டை விட்டு அவர் ஒருபோதும் பார்த்திராத புதிய இடத்துக்கு செல்ல சொன்னார். கடவுள் அபிராமுக்கு ஒரு அழகான வாக்குறுதியும் அளித்தார். அவர் அபிராம ஒரு பெரிய ஜாதியா ஆக்குவேன், அவர் ஆசிர்வதிப்பேன், அவருடைய பெயரை பெரியதாக ஆக்குவேன், அவர் மூலம் பூமியின் எல்லா குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார். அது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி. அபிராம் தன்னால் எங்கே போக வேண்டும் என்று துல்லியமாக தெரியவில்லை. அவரிடம் கையில் ஒரு வரைபடம் இல்ல. எல்லாம் எப்படி இருக்கும் என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனாலும் அபிராம் கடவுளை நம்பினார். அதனால் அவர் கடவுளுக்கு கீழ்ப்படியினார். அவர் தன் பொருட்களை பெட்டியில போட்டார். சாராவையும் உடன் எடுத்துக்கொண்டு தன் வீட்டை விட்டு வெளியேறினார். அவரது மைத்துனர் லோட்டும் அவர்களுடன் சென்றார். இது ஒரு பெரிய விசுவாச பயணத்தின் தொடக்கம். பாடம் சில நேரங்கள்ல கடவுள் நம்மை முழு திட்டம் தெரியாமலே அவரை நம்ப சொல்கிறார். ஆபிரகாம போல நாமும் கடவுளுக்கு ஒவ்வொரு படியா கீழ்ப்படிக்கலாம். ஆபிரகாமின் விசுவாசம் இருள ஒரு விளக்கு போல இருந்தது. வானிலுள்ள நட்சத்திரங்களைப் போலவே கடவுளின் வாக்குறுதிகள் உறுதியானவை என்று அவர் அறிந்தார். உரியிலிருந்து அவர் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் கடவுள் அவருக்காக திட்டமிட்டிருந்த அதிசயமான எதிர்காலத்திற்கு அருகே எடுத்த ஒரு படி. சாரா அவருக்கு பக்கத்தில் இருந்தார். அவர் போலவே கடவுளை நம்பினார். அவர்கள் விசுவாசத்தின் ஒரு குழுவாக இருந்தார்கள். அவர்கள் அறிந்த ஒரே வீட்டை விட்டு வெளியேறுவது எளிதல்ல. ஆனாலும் கடவுளின் திட்டம் அவர்களின் வசதியை விட சிறந்தது என்று அவர்கள் அறிந்தார்கள். இந்த நீண்ட பயணத்துல கடவுள் அவர்களை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார், கைவிட மாட்டார் என்று அறிந்து அவர்கள் கடவுளின் வழிகாட்டுதலை பின்பற்றினார்கள். அடுத்த முறையில கடவுள் அவர்களை எங்கு அழைத்து சென்றார் என்று நாம் பார்க்க போகிறோம். நினைவை வையுங்க பிள்ளைகளே, கடவுள் எப்போதும் தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார். அப்போது சந்திப்போம். ஆபிரகாமின் விசுவாச கதையை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த முறையில சந்திப்போம். மீண்டும் வரவேற்கிறேன் அனைவரும். இன்று நம்முடைய கதையின் 2ஆம் பகுதியை தொடர்கிறோம். ஆபிரகாம் ஒரு புதிய நாட்டிற்கு பயணம் செய்கிறார். ஆபிராம் தனது குடும்பத்துடன் வேலைக்காரர்களும் மிருகங்களும் உடன் கொண்டு கடவுள் அவருக்கு காட்டிய தேசமான கானான் தேசத்துக்கு வந்தார். ஆபிராம் அங்கு வந்தபோது கடவுள் மீண்டும் அவரிடம் பேசினார். இந்த நிலம் ஒரு நாள் அவரது சந்ததியினருக்கு சொந்தமாகும்னு கூறினார். ஆபிராம் மிகவும் நன்றி கொண்டவராக இருந்ததால் அவர் கடவுளை வழிபட ஒரு பலிபீடம் கட்டினார். பலிபீடம் என்பது மக்கள் கடவுளை மதிப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு இடம். ஆபிரகாம் எங்கு சென்றாலும் ஆண்டவரை வழிபடுவதை மறக்கவில்லை. இது நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று காட்டுகிறது. ஆபிரகாம் கடவுளிடம் ஆசீர்வாதங்களை மட்டும் கேட்டுக்கொண்டவர் அல்ல, அவர் கடவுளை மதித்து நன்றி கூறியும் இருந்தார். ஆபிரகாம் அந்த நாட்டில தொடர்ந்து பயணம் செய்தார். அவர் இடமிடமா நகர்ந்ததால் கூடாரங்களில் வாழ்ந்தார். அவர் எங்கு சென்றாலும் கடவுள் வழி நடத்துவார் என்று நம்பினார். வாழ்க்கை நிச்சயமில்லாத போதும் கடவுள் தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்று ஆபிராம் நம்பிக்கையுடன் இருந்தான். பாடம், நாம் எங்க இருந்தாலும் கடவுளை வழிபட்டு நன்றி கூறுவதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். கானான் நோக்கி பயணம் நீண்டதாக இருந்தது. ஆனா ஆபிராம் தனது வாழ்க்கைக்கான கடவுளின் பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒவ்வொரு படியும் இருக்கிறது என்பதை அறிந்திருந்தார். கானான் பால் மற்றும் தேன் பெருகும் நிலம். கடவுள் ஆபிராமின் குடும்பத்திற்காக தேர்ந்தெடுத்த செழுமை நிறைந்த இடம். கடவுள் மீண்டும் பேசும்போது அவரது குரல் மென்மையான காற்று போல இருந்தது. ஆபிராம் தன்னை சரியான இடத்தில் இருக்கிறார் என்று உறுதிப்படுத்தியது. ஆபிராமின் இதயம் நன்றியால் நிரம்பியது. அவர் அந்த நிலத்தை மட்டும் அல்ல, ஒவ்வொரு மரத்திலேயும் மலையிலேயும் கடவுளின் விசுவாசத்தையும் பார்த்தார். அவர் கட்டிய பலிபீடம் வெறும் கற்களால் ஆனதல்ல, அது கடவுளுக்கான அவரது அன்பின் நினைவு சின்னமாக எல்லோருக்கும் தெரியும் வகையில உயரமா நின்றது. ஒவ்வொரு கால சூரியன் உயர்வதற்கு முன் அந்த குழுவினர் ஒரு நாள் மேலும் வழிகாட்டலும் பாதுகாப்பும் அளித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி கூட சேர்வார்கள். எடையடமா நகர்வது அதிக வேலை என்றாலும் ஆபிராமின் குடும்பம் இதயத்துல ஒரு பாடலுடன் அடுத்த பாதையை நம்பிக்கையுடன் மேற்கொண்டார்கள். ஒரு தலைவரா ஆபிராம் அனைவருக்கும் நம்பிக்கையுடன் வாழ்வது என்றால் என்ன என்பதை கண்களால் பார்க்கக்கூடியவற்றை மட்டுமல்லாமல் காட்டினார்.
மிக அமைதியான இரவுகளிலும் பாலைவனத்துல எதுவும் அசையாத நேரத்துல கூட ஆபிராம் கடவுளின் இருப்பை ஒரு வெப்பமான போர்வையாக உணர்ந்தார். நம்பிக்கை எப்போதும் அவர்களுடன் இருந்தது. அவர்கள் ஒன்றாக பயணம் செய்த ஒவ்வொரு மைலும் கடவுளின் வாக்குறுதிகள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். எளிய தருணங்கள்ல ஒரு உணவு அல்லது ஒரு கதையை பகிர்ந்து கொண்ட போது கடவுளின் ஆசீர்வாதங்கள் எங்கும் இருக்கின்றன என்பதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். பார்த்தால் போதும். ஆபிராமுக்கு இன்னும் அதிகமான பிள்ளைகள் இல்ல. ஆனா ஒரு நாள் அவரது குடும்பம் கோதுமை தானியங்களைப் போல எண்ணிக்கையற்றதாக இருக்கும் என்று கடவுள் சொன்ன வார்த்தையை அவர் நம்பினார். அதனால் அவர்கள் தங்கள் பயணத்தை ஒரு அடியடி முன்னேறி தொடர்ந்தார்கள். அவர்களை ஊரிலிருந்து அழைத்து இந்த புதிய வாழ்க்கைக்குள் அழைத்த ஆண்டவரை மரியாதை செய்தார்கள். இன்றைக்கு எவ்வளவுதான் பண்ணீங்கள? கடவுளின் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி சொல்ல மறக்காதீர்கள். 3ஆம் பாகத்துல சந்திப்போம். பை பை. ஆபிராமின் கானான் பயணத்தை பின்தொடர்ந்ததுக்கு நன்றி. கடவுள் எப்போதும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வணக்கம் பிமினலே, மீண்டும் வரவேற்க. இன்று 3ஆம் பாகத்துல ஆபிராம் மற்றும் அவரது மருமகன் லோத்து ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டியிருந்தது எப்படி என்பதை பார்க்க போகிறோம். காலம் கடந்த போது ஆபிராமும் லோத்தும் மாடுகள் மற்றும் சொத்துக்கள்ல மிகவும் செல்வந்தர்களாகிவிட்டார்கள். அவர்களுக்கு நிறைய ஆடுகள், மேய்கள், மாடுகள் மற்றும் வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனா விரைவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. ஆபிராமும் லோத்தும் கொண்டிருந்த அனைத்து மிருகங்களுக்கும் அந்த நிலம் போதுமான இடம் இல்ல. மேலும் மேய்ப்பவர்களிடையே வாதம் தொடங்கியது. ஆபிராம் அமைதியை விரும்பினார். அவருக்கு தனது குடும்பம் சண்டையிடுவதை பார்க்க விருப்பம் இல்லை. அதனால் அவர் லோத்திடம், நம்மிடையே சண்டை இருக்க வேண்டாம், நாம் குடும்பம், நீ விரும்பும் நிலத்தை தேர்ந்தெடு, நான் மறுபுறம் போகிறேன் என்று சொன்னார். அது ஆபிராமின் மிக நல்ல மனப்பான்மையை காட்டியது. லோத்து சுற்றிலும் பார்த்து தனக்கு சிறந்ததாக தோன்றிய நிலத்தை தேர்ந்தெடுத்தார். அது பசுமை, நல்ல நீர்வளம் மற்றும் அழகாக இருந்தது. ஆபிராம் லோத்துக்கு முதல்ல தேர்வு செய்ய அனுமதித்தார். அது சிறந்த நிலம் என்றாலும் ஆபிராம் தேவன் தன்னை கவனிப்பாருன்னு நம்பினார். லோத்து பிறந்த பிறகு தேவன் மீண்டும் ஆபிராமிடம் பேசினார். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு எல்லாம் பார்க்கும்படி அவர் சொன்னார். ஆபிராம் பார்க்கும் எல்லா நலமும் ஒரு நாள் அவருக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் சொந்தமாகும் என்று தேவன் வாக்குறுதி அளித்தார். அது ஒரு மிக பெரிய பரிசா இருந்தது. ஆபிராமின் சந்ததிகள் பூமியின் தூசியை போல எண்ணிக்கையற்றவர்களாக இருப்பார்கள் என்றும் தேவன் வாக்குறுதி அளித்தார். அந்த தூசியெல்லாம் என்ன முயற்சிப்பதை நினைத்து பாருங்க. ஆபிராமுக்கு இன்னொரு குழந்தை கூட இல்லாத நேரத்துல கூட தேவன் ஏற்கனவே ஒரு பெரிய எதிர்கால குடும்பத்தை பற்றி பேசினார். ஆபிராம் தேவனிடம் அங்குவர், ஆடம் அபிராம் நமக்கு சண்டை செய்வதை விட சமாதானத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். மற்றவர்கள் முதலில் தேர்வு செய்யும் போது அல்லது சிறந்ததை பெறும்போது அது சில நேரங்கள்ல கடினமாக இருக்கலாம். ஆனாலும் அபிராம் போல நாமும் தேவனை நம்பலாம். அபிராம் தனது உள்ளத்துல சமாதானம் இருப்பது பசுமை நிறைந்த வயல்களை பெறுவதை விட முக்கியம் என்று அறிந்திருந்தார். அவர் சுயநலத்தை விட தயவ தேர்வு செய்தார். லோத்து தூரம் சென்றாலும் அபிராம் தேவன் விரும்பிய இடத்தில் இருந்தார். ஏனெனில் தேவனின் இருப்புதான் எல்லாவற்றிலும் சிறந்த ஆசீர்வாதம் என்பதை அவர் அறிந்திருந்தார். தேவனின் வாக்குறுதி காற்றில் ஒலிக்கும் ஒரு பாடலை போல இருந்தது. அவரது எதிர்காலம் சர்வவல்லவரின் கையில் பாதுகாப்பாக உள்ளது என்று அவருக்கு தினமும் நினைவூட்டியது. மண்ணில் உள்ள தூசி இருந்தாலும் வானில் உள்ள நட்சத்திரங்கள் இருந்தாலும் எல்லாமும் தேவன் அவருக்கு வாக்குறுதி அளித்த அதிசயமான குடும்பத்தை அபிராமுக்கு நினைவூட்டின. அவரும் சாராவும் ஒன்றாகவே தேவனை நம்பிக்கையுடன் தொடர்ந்தனர். நம்பிக்கையின் மூலம் ஒரு நாள் சாத்தியமற்றது சாத்தியமாகும் என்று அவர்கள் நம்பினர். அபிராம் ஆண்டவருக்காக மற்றொரு பலிபீடத்தை கட்டினார். அவர் எங்க வாழ்ந்தாலும் தேவனை வழிபடுவதை எப்போதும் அவருக்கு முதன்மை முக்கியத்துவம் என்பதை இது காட்டுகிறது. இந்த பாறைகள்ல மலர்ந்துள்ள பூக்களை போலவே அபிராம் எதிர்பார்க்காத இடங்களிலும் தேவனின் ஆசீர்வாதங்கள் தோன்றின. ஒவ்வொரு புதிய நாளும் ஒரு பரிசு. தேவனுடன் நடந்து அவரது திட்டம் ஒவ்வொரு விசுவாசமான அடியிலும் எப்படி நிறைவேறுகிறது என்பதை காண ஒரு புதிய வாய்ப்பு. அவர் அந்த நாட்டை வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்று நடந்தார். ஒவ்வொரு மைலும் இன்னும் நிறைவேற வேண்டிய ஒவ்வொரு வாக்குறுதியும் குறித்து தேவனை நன்றி கூறினார். 3ஆம் பகுதிக்கு எங்களுடன் சேர்ந்ததற்கு நன்றி. அபிராமை போல சமாதானம் செய்யும் ஒருவராக இருங்கள் என்பதை நினைவில் வையுங்கள். இந்த அற்புதமான கதையின் அடுத்த பகுதியில உங்களை மீண்டும் சந்திப்போம். அபிராம் 3ஆம் பகுதியை பார்த்ததுக்கு நன்றி. வேதாகமத்திலிருந்து மேலும் பல கதைகளுக்காக தொடருங்கள். மீண்டும் வரவேற்கிறோம் நண்பர்களே. 4ஆம் பகுதியில் தேவன் அபிராமுக்கு அளித்த வாக்குறுதி இன்னும் பெரியதாகவும் அற்புதமாகவும் எப்படி வளர்கிறது என்பதை நான் பார்க்கிறோம். ஆண்டுகள் கடந்தன. ஆனாலும் அபிராமுக்கு இன்னும் ஒரு குழந்தையும் இல்லை. இப்போது பிள்ளைகளே, இது அபிராமுக்கும் சராய்க்கும் மிகவும் கடினமானதாக இருந்தது. அபிராம் ஒரு பெரிய ஜாதியாக மாறுவார் என்று தேவன் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் அவருக்கு ஒரு மகனும் இல்லை என்றால் அது எப்படி சாத்தியமாகும்? ஒரு நாள் தேவன் அபிராமிடம் ஒரு தரிசனத்துல பேசினார். அபிராம் தேவனிடம் தன்னிடம் இன்னும் குழந்தை இல்லைன்னு சொன்னார். பின்னர் தேவன் அபிராம வெளியே அழைத்து, வானத்தை நோக்கி நட்சத்திரங்களை எண்ணிப்பாரு, நீ என்ன முடிந்தால் எண்ணிப்பாரு, அதுபோலவே உன் சந்ததியும் இருக்கும் என்று சொன்னார்.
நீங்கள் இரவில் வெளியே நின்று ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்களை பார்த்து உங்கள் குடும்பம் ஒரு நாள் அவ்வளவு பெரியதாகும் என்று தேவன் வாக்குறுதி அளிப்பதை கேட்பதை கற்பனை செய்து பார்க்க முடியுமா? இங்க பைபிள் ஒரு மிக முக்கியமான விஷயத்த சொல்கிறது. அபிராம் கர்த்தரு நாமின. அபிரகாமின் கதையில இது மிகவும் சிறப்பான பகுதிகளில் ஒன்றாகும். வாக்குறுதி சாத்தியமற்றதாக இருந்தாலும் அவர் தேவனை நம்பினார். பாடம் நம்பிக்கை என்பது அது நடக்கும்போது நாம் பார்க்கும் முன்பே தேவன் சொல்வதை நம்புவதாகும். நட்சத்திரங்கள் இரவ ஒளிர செய்வதை போல அபிரகாமின் நம்பிக்கை அவரது இதயத்தை ஒளிர செய்து அவரை முன்னே செல்ல வச்சது. சாராவும் காத்திருந்து நம்பிக்கையோட இருக்க வேண்டியிருந்தது. இருவரும் தேவனுடைய நேரம் எப்போதும் சிறப்பானது என்பதை அறிந்திருந்தாங்க. அது நீண்ட நேரமாக இருந்தாலும் கூட. தேவனுடைய வாக்குறுதிகள் உதய சூரியனை போல உறுதியானவை. நம்முடைய வாழ்க்கையில அவர் தொடங்கும் காரியங்களை முடிக்க அவர் விசுவாசமா இருக்கிறார். தேவன் வாக்குறுதி அளித்த எதிர்கால குடும்பத்தை பற்றி அவர்கள் பேசினார்கள். அவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியாலும் அவர்களின் மனங்கள் ஆச்சரியத்தாலும் நிரம்பியிருந்தன. ஒவ்வொரு நட்சத்திரமும் தேவன் தாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒருபோதும் மறக்க மாட்டார் என்பதற்கான நினைவூட்டலாக இருந்தது. அவர் எப்போதும் நம்மை கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இரவு அமைதியிலும் கூட அபிரகாமின் இதயம் ஆண்டவரின் நன்மைக்கும் அவருடைய உண்மைக்கும் ஒரு புகழ்பாடல பாடிக்கொண்டிருந்தது. ஒரு சிறிய நம்பிக்கையின் விதை ஒரு நாள் உலகம் முழுவதையும் மூடக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாத மரமா வளர்ந்து கொண்டிருந்தது. அபிரகாமின் மூலம் பூமியில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. அது நீங்களும் நானும் கூட. பிள்ளைகளே, நம்முடைய தேவன் எவ்வளவு அதிசயமானவர் தெரியுமா? நட்சத்திரங்கள் மங்க தொடங்கியும் சூரியன் உதிக்க தொடங்கியும் அபிரகாம் ஒரு புதிய நாள் வரப்போகிறது என்பதை அறிந்தார். அந்த நாள்ல தேவனுடைய எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேறும். ஒவ்வொரு காலையிலையும் அவர்களின் நம்பிக்கை புதுப்பிக்கப்பட்டது. தாங்கள் தங்களை விட பெரிய ஒன்றின் ஒரு பகுதியாக இருப்பதை அறிந்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆய்ந்தார்கள். பயணம் தொடர்கிறது. அவர்களின் விசுவாசம் மேலும் வலிமை பெறுகிறது. தேவன் அவர்களுடன் இருக்கிறார். ஒவ்வொரு படியையும் வழி நடத்துகிறார். இன்னைக்கு இவ்வளவுதான் பிள்ளைகளே. எதுவாக இருந்தாலும் தேவனுடைய வாக்குறுதிகளை நம்புவதை மறக்காதீர்கள். பகுதி 5ல சந்திப்போம். பை பை. அபிரகாமின் பயணத்தின் 4ஆம் பகுதியை பார்த்ததற்கு நன்றி. உங்கள் விசுவாசம் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கட்டும். மீண்டும் வர வைக்கிறோம். பகுதி 5ல நம்ம அபிராமின் வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான மாற்றத்தையும் தேவனிடமிருந்து ஒரு அதிசயத்தையும் பார்க்கிறோம். அபிராம் 99 வயதாக இருந்தபோது தேவன் அவரை மீண்டும் சந்தித்தார். தேவ அபிராமுக்கு தன் உடன்படிக்கையை நினைவூட்டினார். அதாவது ஒரு சிறப்பு வாக்குறுதி. பிறகு தேவன் அபிராமின் பெயரை அபிரகாமாக மாற்றினார். அதற்கு அர்த்தம் பல ஜாதிகளின் தந்தை என்று பொருள். தேவன் சாராயின் பெயரையும் சாராவாக மாற்றினார். சாராவுக்கு ஒரு மகன் பிறக்கும் என்று தேவன் வாக்குறுதி அளித்தார். அப்போது அபிரகாமும் சாராவும் மிகவும் வயதானவர்கள். மனிதர்களின் எண்ணத்துல இது சாத்தியமற்றதாக தோன்றினாலும் தேவனுக்கு எதுவும் கடினமல்ல. வாக்குறுதியான அந்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று தேவன் அபிரகாமிடம் சொன்னார். ஈசாக்கு என்றால் சிறப்பு என்று பொருள். ஏன் அந்த மாதிரி ஒரு பெயர்? ஏனெனில் சாரா முதலில் தன் வயதில் குழந்தை பெறப்போகிறாள் என்று கேட்டபோது ஆச்சரியத்துல சிரித்தாள். அது நம்ப முடியாத அளவுக்கு அதிசயமாக இருந்தாலும் தேவனின் வாக்குறுதிகள் மனிதர்களின் பலவீனத்தை விட வலிமையானவை. பாடம் மனிதர்களுக்கு சாத்தியமற்றது, தேவனுக்கு சாத்தியம். 6ஆம் பகுதி ஈசாக்கின் பிறப்பு. பிறகு தேவன் வாக்குறுதி செய்யறபடியே ஒரு அதிசயம் நடந்தது. சாரா கர்ப்பமாகி ஒரு ஆண் குழந்தையை பெற்றான். ஆபிரகாம் 100 வயதாக இருந்தார். சாராவும் மிகவும் வயதானவளாக இருந்தார். ஆனால் தேவன் தன் வார்த்தையை நிறைவேற்றினார். அவர்கள் அந்த குழந்தைக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டாங்க. அந்த வீட்டுல இருந்த மகிழ்ச்சியை நினைத்து பாருங்க. பல வருடங்கள் காத்திருந்து பல கேள்விகளுக்கு பிறகு பல நம்பிக்கைகளுக்கு பிறகு வாக்குறுதியான மகன் இறுதியாக வந்துவிட்டான். சரா, தேவன் என்னை சிரிப்பும் மகிழ்ச்சியுமாக ஆக்கினார் என்று சொன்னாள். இந்த சிறிய குழந்தை விபத்தாத பிறந்தவல்ல. ஈசாக்கு என்பது தேவன் வாக்குறுதி செய்த குழந்தை. ஆபிரகாமும் சாராவும் ஈசாக்க பார்த்த போதெல்லாம் தேவன் எப்போதும் தன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்பதை நினைவு கூற முடிஞ்சது. பாடம் தேவன் எப்போதும் நம்முடைய நேரத்திற்கேற்ப செயல்பட மாட்டார். ஆனால் அவர் எப்போதும் விசுவாசமாக இருப்பார். ஈசாக் அவர்களோட வாழ்க்கையில வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சக்தியை நினைவூட்டியது. ஆபிரகாம் மீண்டும் ஒரு இளைஞனாக நம்பிக்கையோடும் நோக்கத்தோடும் நிரம்பியிருந்தார். சாராவின் மனம் மகிழ்ச்சியில நிரம்பி அவள் பாடாமல் இருக்க முடியல. அவளது சிரிப்பு ஆண்டவரை புகழும் அழகான பாடலாக மாறியது. முழு முகாமும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டாடியது. ஈசாக்கின் பிறப்பு தேவனுடைய பெரிய வாக்குறுதி உண்மையாக நிறைவேறுகிறது என்பதற்கான அடையாளம் என்பதை எல்லோரும் அறிந்திருந்தார்கள். தேவனுடைய வாக்குறுதி ஒரு குழந்தையை பற்றியது மட்டுமல்ல, அது ஒரு குடும்பம் பற்றி. அந்த குடும்பம் வளர்ந்து வளர்ந்து பூமி முழுவதும் ஆசீர்வாதத்தால் நிரப்பும் அளவுக்கு பெரிதாகும். ஒரு நாள் ஆபிரகாமின் சந்ததிகள் தலைவர்களாகவும் ஆசான்களாகவும் விசுவாசமுள்ள மக்களாகவும் இருந்து உலகையே என்றும் மாற்றும் அளவுக்கு உயர்வார்கள்.
ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் எப்போதும் தன் வார்த்தையை நிறைவேற்றும் தேவனை பற்றி கற்றுக் கொடுத்ததே தன் மிக முக்கியமான பணி என்று அறிந்திருந்தார். கானானை வாழ்க்கை அமைதியும் ஆசிர்வாதமும் நிறைஞ்சதா இருந்தது. ஒவ்வொரு சூரிய அஸ்தமனமும் அவர்கள் சர்வ வல்லவரின் நிழல்ல ஓய்வெடுத்திருப்பதை நினைவூட்டியது. இதுவே ஆபிரகாம பற்றிய நம்முடைய முதல் தொடரின் முடிவாகும். குழந்தைகளே, தேவனுக்கு எதுவும் கடினமில்லை என்பதை நினைவில் வையுங்கள். அடுத்த முறையில் சந்தித்தோம். பாய் பாய். ஆபிரகாமின் மகா விசுவாச கதையை நீங்க பார்த்ததற்கு நன்றி. தேவன் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். வணக்கம் குழந்தைங்களே, மீண்டும் வரமிருக்கிறோம். 7வது பகுதியில ஆபிரகாமின் தயவு எப்படி ஒரு சிறப்பு வருகைக்கு வழிவகுத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் வெயிலின் நேரத்துல ஆபிரகாம் தன் கூடாரத்தின் அருகில் அமர்ந்திருந்த போது 3 விருந்தினர்களை பார்த்தார். ஆபிரகாம் அவர்களை விரைவாகவும் அன்போடு வரவேற்றார். அவர்களுக்கு தண்ணீர், ஓய்வு, உணவு ஆகியவற்றை வழங்கினார். இது ஆபிரகாமின் விருந்தோம்பல் மனமும் கருணையும் கொண்ட இதயத்தை காட்டுகிறது. ஆபிரகாம் தன் விருந்தினர்கள் வசதியாகவும் பாதுகாப்பாகவும் உணர வேண்டும் என்று விரும்பினார். அவர் தன்னிடமிருந்த சிறந்தவற்றை பகிர்ந்து கொண்டார். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த விருந்தினர்கள் சாரா உண்மையில் ஒரு மகனை பெறுவாள் என்று ஆபிரகாமுக்கு மேலும் உறுதிப்படுத்தினார்கள். இத கூடாரத்திலிருந்து கேட்ட சாரா இது சாத்தியமற்றதாக தோன்றியதால் அமைதியா சிரித்தாள். அது ஆச்சரியத்தின் சிரிப்பு. அப்போது ஒரு வலிமையான கேள்வி எழுந்தது. கர்த்தருக்கு எதுவும் கடினமா? இந்த கேள்வி இன்றும் நமக்கு முக்கியமானதா உள்ளது. வாழ்க்கை கடினமா இருக்கும் போது அல்லது ஏதாவது சாத்தியமற்றதாக தோன்றும் போது தேவனுக்கு எதுவும் கடினமில்லை என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். அவர் எப்போதும் அனைத்தையும் கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிறார். பாடம்: தேவன் எந்த சாத்தியமற்ற சூழ்நிலையிலும் பெரியவர். பகுதி 8. ஆபிரகாம் பிறருக்காக ஜெபிக்கிறார். ஆபிரகாம் தன்னுடைய நம்பிக்கைக்காக மட்டுமில்ல, பிறரை பற்றியும் கவலைப்பட்டவர். சோதோம் நகரம் மிகுந்த தீமையால் தீர்ப்பை எதிர்கொள்கிறது என்பதை அறிந்தபோது ஆபிரகாம் ஜெபித்து தேவனிடம் பேசினார். அங்கு நீதிமான்கள் இருந்தால் அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று அவர் தேவனிடம் கேட்டார். தேவனை பின்பற்றுபவர்கள் இருந்தா அவர்கள் யாரும் பாதிக்கப்பட வேண்டானே அவர் விரும்பவில்லை. இது ஆபிரகாமின் இரக்கமான இதயத்தை காட்டுகிறது. அவர் நீதியும் இரக்கமும் பிறர் வாழ்வும் குறித்து கவலைப்பட்டார். அவர் உண்மையான நம்பர். நம்பிக்கையுள்ளவர்கள் பிறருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆபிரகாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் தேவனிடம் நம் குடும்பம், நண்பர்கள், அண்டை வீட்டார் பற்றியும் பேசலாம். பாடம்: ஒரு தேவசக்தி கொண்டவர் தேவனை நம்புவதோடு மட்டுமல்ல, பிறருக்காகவும் அன்பு இரக்கத்துடன் ஜெபிக்க வேண்டும். ஆபிரகாமின் ஜெபங்கள் அவர் தேவனுடன் கொண்ட ஆழமான உறவின் அடையாளமாக இருந்தன. அவர் தேவனிடம் எதையும் யாரையும் பற்றி பேச முடியும் என்பதை அறிந்திருந்தார். இரக்கம் என்பது உயிரும் நம்பிக்கையும் தரும் மென்மையான மழையை போலது. ஆபிரகாம் எல்லோரும் தேவனுடைய இரக்கத்தை அனுபவிக்க வேண்டும் விரும்பினார். பிறருக்காக ஜெபித்த போதும் ஆபிரகாம் தன் வீட்டுல நடந்த அதிசயத்தை நினைவு கூர்ந்தார். ஈசாக்குடன் கழித்த ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நன்மையை நினைவூட்டியது. ஆபிரகாமின் நம்பிக்கையும் ஜெபங்களும் நாட்டுல ஒளிய போல பரவி அவரை சுற்றியுள்ள அனைவருக்கும் நம்பிக்கையை தந்தன. நாம் பிறருக்காக ஜெபிக்கும் போது நாம் ஆபிரகாம போல நடக்கிறோம். நாம் நமது வார்த்தைகளாலும் நமது இதயங்களாலும் தேவனுடைய அன்பை உலகிற்கு காட்டுகிறோம். அவர் தன் குடும்பத்தினருக்கும் தன் ஊழியர்களுக்கும் தேவன் எப்போதும் கேட்கிறார் என்று கற்றுக் கொடுத்தார். எந்த ஜெபமும் சிறியதில்ல. எந்த மனிதரும் தேவனுடைய அன்புக்கு எப்போதும் தொலைவில் இல்ல. நட்சத்திரங்கள் வெளிப்படும் போது ஆபிரகாமின் மனம் அமைதி அடைந்தது. எப்போதும் விசுவாசமோ தயையும் கொண்ட தேவனுடன் தான் நடக்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார். இதுவே ஆபிரகாமை பற்றிய நமது முதல் தொடரின் முடிவாகும். நீங்கள் விசுவாசம் மற்றும் ஜெபம் பற்றி நிறைய கற்றிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த முறையில சந்திப்போம். பாய் பாய். ஆபிரகாமின் கதைகளை பார்த்ததற்கு நன்றி. எப்போதும் நம்பிக்கையுடன் இருங்கள், ஜெபியுங்கள். மீண்டும் வரவேற்கிறேன் நண்பர்களே. இன்று ஆபிரகாமின் கதையில மிகவும் முக்கியமானதும் சிறப்பானதுமான ஒரு தருணத்திற்கு நாம் வந்துள்ளோம். இந்த நேரத்துல ஈசாக்கு வளர்ந்திருந்தோம். அவர் ஆபிரகாமும் சாராவும் மிகவும் நேசித்த மக. ஒரு நாள் தேவன் ஆபிரகாம சோதித்தார். தன் நேசித்த மக ஈசாக்கை எடுத்துக்கொண்டு மோரியா தேசத்திற்கு போகும்படி தேவன் ஆபிரகாமிடம் சொன்னார். அங்கே அவர் ஈசாக்கை தேவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று இருந்தது. இது மிகவும் கடினமான சோதனை. ஈசாக்கு என்பது ஆபிரகாம் நீண்ட நாட்கள் காத்திருந்த வாக்குத்தத்த மகன். ஏன் தேவன் இப்படிப்பட்ட ஒன்று கேட்கலார்? ஆபிரகாம் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் மீண்டும் ஒரு முறை அவர் தேவனை நம்ப தீர்மானித்தார். அவர் அதிகாலை எழுந்து பயணத்திற்கு தயாரானார். அவர் ஈசாக்குடன் மோரியா தேசத்துக்கு புறப்பட்டார். பயணத்தின் போது அவர்கள் சிறப்பு ஆராதனைக்கு தேவையான ஒன்றை இல்லை என்று ஈசாக்கு கவனித்தான். அவன், அப்பா, நம்மிடம் மரமும் நெருப்பும் இருக்கிறது, ஆனால் பலிக்கு பாசி எங்கே என்று கேட்டான். ஆபிரகாம் தேவன் தானே பலிக்கு பாசியை ஏற்பாடு செய்வார் என்று பதிலளித்தார். அவை மிகவும் வலிமையான வார்த்தனர்.
தேவன் காட்டிய இடத்தை அவர்கள் அடைந்த போது ஆபிரகாம் ஒரு பலிபீடம் கட்டி மரந்தல ஒழுங்குபடுத்தினார். ஆபிரகாம் முழுமையா கீழ்ப்படிக்க போகும் தருணத்துல கர்த்தருடைய தூதர் வானத்திலிருந்து அழைத்து அவரை நிறுத்தினார். ஆபிரகாம் சோதனையை வெற்றி கொண்டார். தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தையும் கீழ்ப்படிதலையும் பார்த்தார். ஆபிரகாம் இந்த உலகில எதையும் விட அதிகமாக கர்த்தரை நேசிக்கிறார் என்பதை அவர் அறிந்தார். இன்னர் ஆபிரகாம் தலையை உயர்த்தி பார்த்தபோது ஒரு ஆடு அதன் கொம்புகளால் ஒரு புதரில் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டார். தேவன் பலியை ஏற்பாடு செய்திரும ஆபிரகாம் மிகவும் நன்றி கொண்டார். ஆபிரகாம் ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டை பலியாக செலுத்தினார். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு கர்த்தர் ஏற்பாடு செய்வார் என்று பெயரிட்டார். எவ்வளவு அழகான தருணம்! தேவ ஆபிரகாம் ஈசாக்கை இழக்க வேண்டும் என ஒருபோதும் விரும்பவில்லை. தேவன் ஆபிரகாமுக்கும் நமக்கும் விசுவாசம், நம்பிக்கை மற்றும் தன் ஏற்பாட்டை பற்றி கற்றுக் கொடுத்தார். பாடம்: தேவன் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார், நமக்கு தேவையானது அவர் வழங்குகிறார். பகுதி 10. தேவன் தன் வாக்குறுதியை மீண்டும் கூறுகிறார். ஆபிரகாம் மலையில தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவன் தன் வாக்குறுதியை அவருக்கு மீண்டும் கூறினார். தேவன், உன் சந்ததிகள் ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள மணலைப் போலவும் எண்ணற்றவர்களாக இருப்பார்கள் என்று கூறினார். ஆபிரகாமின் சந்ததிகளின் மூலம் பூமியில் உள்ள அனைத்து ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று தேவன் கூறினார். இது மிகவும் முக்கியமான ஒரு வாக்குறுதி. பைபிளில் பின்னர் நாம் அறிந்து கொள்கிறோம், தேவனின் ஆசீர்வாதம் உலகமெங்கும் ஆபிரகாமின் குடும்ப வழியாக வரும் என்று. ஆபிரகாமின் கதை தேவனின் பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். பாரோம், தேவனின் திட்டங்கள் நாம் நினைப்பதை விட பெரியவை. அவர்கள் வீடு திரும்பும் போது அவர்களின் இதயங்கள் நிறைந்திருந்தன. அவர்கள் தேவனின் விசுவாசத்தை மறக்க முடியாத வகையில பார்த்திருந்தாங்க. அவர்கள் திரும்பிய போது சாராவின் மகிழ்ச்சியை கற்பனை செய்து பாருங்கள். முழு குடும்பமும் ஒன்றாக கொண்டாட முடிந்தது, ஏனெனில் தேவன் உண்மையில பெரிய வழங்குபவர் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆபிரகாமின் பாரம்பரியம் அவரது செல்வம் அல்லது நிலம் மட்டும் அல்ல, தேவனை நம்பிய அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையே தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு அவர் விட்டு சென்றது. இதுவே ஆபிரகாமை பற்றிய நம்முடைய தொடரின் முடிவாகும். குழந்தைங்களே, நீங்கள் எல்லாவற்றிலும் தேவனை நம்பலாம் என்பதை நினைவில் வையுங்கள். ஹிஸ் கிங்டம் கிட்ஸை பார்த்ததற்கு நம்பே. பை பை. ஆபிரகாமின் கதையை பார்த்ததற்கு நன்றி. நீங்கள் எப்போதும் விசுவாசத்துல நடந்து தேவனின் வளர்ந்துதலை காண வாழ்த்துகிறேன். மீண்டும் வரவேற்கிற நண்பர்களே, ஆபிரகாமின் கதை மிகவும் அதிசயமானது. மேலும் அது நமக்கு அற்புதமான பல பாடங்களை கற்றுத்தருகிறது. அவற்றை நாம் தினமும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். 1. தேவனுக்கு கீழ்ப்படிக. தனது வீட்டை விட்டு புதிய நாட்டிற்கு செல்ல தேவன் அழைத்த போது ஆபிரகாம் கீழ்ப்படினார். 2. தேவனை நம்பு. எதிர்காலம் தெரியாமல் இருந்தாலும் தேவன் தன் ஒவ்வொரு அடியையும் வழி நடத்துகிறார் என்று ஆபிரகாம் நம்பினார். 3. பொறுமையா காட்டு. ஆபிரகாம் தேவனின் வாக்குத்தத்தம் நிறைவேற பல ஆண்டுகள் பொறுமையா காத்திருந்தார். தேவனின் காலம் எப்போதும் சரியானது என்பதை அவர் அறிந்திருந்தார். 4. சாத்தியமற்றதை நம்பு. மிக வயதான போது தேவன் ஆபிரகாமுக்கும் சாராவுக்கும் ஒரு மகனை கொடுத்தார். தேவனுக்கு எதுவும் கடினம் அல்ல. 5. தேவன் வழங்குகிறார். மலையில ஆபிரகாமுக்கு பலி தேவைப்பட்ட போது தேவன் சரியான நேரத்துல ஆட்டுக்கடவா வழங்கினார். 6. தேவனை ஆதி. ஆபிரகாம் எங்கு சென்றாலும் பலிபீடங்களை கட்டி ஆண்டவரை நன்றி கூறி மகிமைப்படுத்துவதை மறக்கவில்லை. 7. பிறருக்காக ஜெபி. ஆபிரகாம் மற்றவர்களை பற்றி கவலைப்பட்டு அவர்களுக்காக தேவனை நாடி இரக்கம் கேட்க தயங்கவில்லை. அப்படியென்றா பிள்ளைகளே, இதுதான் தேவனை நம்பிய ஆபிரகாமின் அதிசயமான கதை. அவர் பரிபூர்ணமானவர் அல்ல, ஆனா அவருக்கு விசுவாசம் இருந்தது. அவர் தேவனின் வார்த்தையை கேட்டார், தேவனை பின்பற்றினார், தேவனின் வாக்குத்தத்தங்களை நம்பினார். அதனால்தான் அவருடைய கதை பைபிள்ல மிகச் சிறந்த கதைகள்ல ஒன்றா மாறியது. நீங்க எப்போது சந்தேகமா உணர்ந்தாலும் ஆபிரகாமை நினைவில் கொள்க. தேவ உங்களை வழி நடத்தும் போது அவரை நம்புங்க. நீங்க காத்திருக்க வேண்டிய நேரத்துல விசுவாசத்துல நிலைத்திருங்க. வாழ்க்கை சாத்தியமற்றதாக தோன்றும் போது கர்த்தருக்கு எதுவும் கடினம் அல்ல என்பதை நினைவில் வையுங்கள். அவர் ஆபிரகாமுடன் இருந்தது போலவே உங்களுக்குடனும் இருக்கிறார். ஹிஸ் கிங்டம் கிட்ஸை பார்த்ததற்கு நன்றி. குழந்தைகளுக்கான மேலும் பல பைபிள் கதைகளுக்காக லைக் செய்யவும், பகிரவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். அடுத்த கதையில சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் பை பை. ஆபிரகாமின் விசுவாசம் நம்ம எல்லோரையும் தேவனோட நடக்க வழிவகுத்தது. அவரது உதாரணத்தை பின்பற்றி நாமின் விசுவாசமானவர்களா இருப்போம். தேவன் அளிக்கும் ஒவ்வொரு வாக்குறுதியும் ஒருபோதும் மங்காத ஒளியாகும். ஆபிரகாமின் காலத்திலிருந்து இன்று வர அவர் ஒவ்வொரு தலைமுறைக்கும் விசுவாசமாக இருக்கிறார். அவர்களின் கதை என்பது தேவனிடம் நம்மை ஒப்படைக்கும் போது நிகழும் அற்புதங்கள், அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு கதை. ஐசாக்கின் சிரிப்பு இன்னும் வரலாற்றின் பக்கங்கள்ல ஒலிக்கிறது. தேவன் நம் இதயங்களை மகிழ்ச்சியாலும் ஆச்சரியத்தாலும் நிரப்ப விரும்புகிறார் என்பதை அது நினைவூட்டுகிறது. தேவன் நம் பெரிய வழங்குனரும் நம்பிக்கையுள்ள வழிகாட்டியும் ஆவார். உங்க விசுவாச பயணத்துல அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விட்டு போகவோ உங்களை மறந்து விடவோ மாட்டார். நாம் அனைவரும் தேவனுடைய பெரிய குடும்பத்தின் ஒரு பகுதியா இருக்கிறோம்.
ஆபிரகாம போலவே நாம் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்க முடியும். அது எவ்ளோ அருமை தெரியுமா? உங்க பைபிளை தொடர்ந்து வாசித்து இந்த அற்புதமான கதைகளை மேலும் கண்டறியுங்க. தேவன் உங்களை நேசிப்பதை பற்றி இன்னும் அதிகம் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கு. உங்களுக்கும் ஒரு புதிய நாள் உதயமாகிறது. ஆபிரகாம போல விசுவாசத்தோட நடந்து தேவன் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார் என்று பாருங்கள். தேவனுடைய அன்பு சூரியனை போல உறுதியானது. நகைச்சுவையும் விசுவாசமும் நிறைந்த ஒரு அருமையான நாளா இருக்கட்டும். அடுத்த முறையும் ஹிஸ் கிங்டம் கிட்ஸ்ல உங்களை சந்திக்கலாம். உங்கள் விசுவாச பயணம் நட்சத்திரங்களை போல பிரகாசமாக இருக்கட்டும். விரைவில் சந்திப்போம்.